நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதாங்க ஓரிதழ் தாமரை. இந்த ஓரிதழ் தாமரை வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விந்துவில் உயிரணு உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காகவும் விந்துவின் தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த மூலிகை வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க. அதாவது நீர்த்து போன விந்துவை வந்து இருங்க செய்யும். விந்து தரமற்று கிடக்குதுன்னா அது தரமான விந்துவாக மாற்றுவதற்காக இந்த ஓரிதழ் தாமரை வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, தூக்கத்தில் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து கட்டுப்படுத்தும், கண்ட்ரோல் பண்ணிவிடும், ரெண்டாவது சாப்பிட்டா வராது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. இதனுடைய உண்மையான வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, விந்துவில் உயிரணு உற்பத்தியை அதிகப்படுத்தும். அதேமாரி நீர்த்து போன விந்துவை வந்து இருங்க செய்யும். தண்ணி போல் இருக்கும் சில இருக்கலாம், அதெல்லாம் வந்து இருங்க செய்யுங்க. இதெல்லாம் மட்டும்தான் இதனுடைய வேலை. ஆனால் தானாக வெளியே இருக்கக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்தாது. அதனால் இந்த மூலிகை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் பாருங்கள். அதேமாரி இந்த வீடியோவினுடைய முழு விளக்கத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்குள்ளே வந்து